ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்லி குக்கிங். நம்ம இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம். வாங்க எப்படி தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். அரிசி மாவு 3 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கப்பு கடலை மாவு, அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு. நான் பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சலித்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் எள்ளு, பெருங்காயம் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்ரு கொஞ்சம். வாங்க எப்படி பண்ணிடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட காரம், ஒரு ஸ்பூன் எள்ளு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 ஸ்பூனு, இது கூட பட்டரு ஒரு அரை ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கெட்டியாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் இந்த மாதிரி முறுக்கு குழாயில் இருக்க ரிப்பன் பக்கோடாவுடைய அச்சு எடுத்திருக்கேன். இது மாவை இது நிறைய ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம அப்படியே புழிஞ்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் கொதிலாம் அடங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.